ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிற நான் இன்னும் துதிப்பேன். Why are you cast down, O my soul? And why are you in turmoil within me? Hope in God, for I shall again praise him, my salvation and my God. Psalm 43:5 says, do not put your soul disquieted. தேங்க போறீங்க. Why are you cast down, my soul? ஏன் ஆத்துமாவில் கலங்கி போகிறீர்கள்? ஆண்டவர் கேட்கிறாரு. ஏன்னா நாம் அவருக்குள் இருக்கிறோமா? அவருக்குள் நாம் இருக்கும்போது நம் ஆத்துமாவை பார்த்தவர் சொல்லுகிறார், நீ ஏன் கலங்கி போகிறாய்? எதனால்? எதை குறித்து? எது உன்னை மட்டுப்படுத்தினது? எது உன் விசுவாசத்தை குறைய செய்தது? எது உன் நம்பிக்கையை வழிவு போக செய்தது? ஏன் உன் ஆத்துமாவில் நீ கலங்கி தவிக்கிறாய்? எனக்குள் ஏன் தேங்குகிறாய்ன்னு சொல்றாரு. அப்ப நாம் அவருக்குள் இருக்கும்போது எதற்காக தேங்க வேண்டும், கலங்க வேண்டும்? டு நாட் பி டிஸ்குவைட்டட்னு சொல்றாரு. ஏன் தேங்குகிறாய், திகைத்து போகிறாய்? ஆண்டவர் அவருக்குள் நம்ம இருக்கிறபடியால எதை குறித்தும் நாம் திகைத்து போக வேண்டாம், கலங்கி போக வேண்டாம். என்ன நடக்குமோ, நடக்காதோ, முடிந்து போயிற்றோ, இனி எழுந்து நிற்போமோ, இந்த வியாதி போகுமோ, நம் குடும்பத்திற்கு ரட்சிப்பு வருமோ, என் கணவன் திரும்பவுமாக சுகம் ஆகி வருவாரோ, என் மகன் ரட்சிப்புக்கு ஏதுவாக நடப்பானோ, ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுப்பானோ என்று நீ கலங்கி கொண்டிருக்கலாம். என் கடன் பிரச்சனை மாறுமோ, இதற்கு ஒரு வழி உண்டா என்று உன் ஆத்துமாவில் கலங்கி தவிக்கிறாய். கலங்கி தவிக்க வேண்டாம். எனக்குள் ஏன் தேங்குகிறாய் என்று சொல்கிறாய். அவருக்காக, தேவனுக்காக காத்திரு. அவர் உனக்கு எல்லாவற்றையும் நிச்சயமாக தருவார். தேவையில்லாத முடிவுக்கும் நீங்கள் வர வேண்டாம். என் ஆத்துமாவே என்று அவர் நம் ஆத்துமாவை பார்த்து, உங்கள் ஆத்துமாவை பார்த்து, அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, தேவனை அறியாதவர் இருந்தால் சகோதர சகோதரிகளே, வாலிபனே, உன் ஆத்துமாவில் நீ கலங்கி தவிக்காத. கர்த்தர் உன்னிடம் இருக்கிறார். நீ அவருக்குள் வாசம் பண்ணுகிறனால உனக்கு ஒரு கேடும் வராது. திகையாதே, கலங்காதே. உன் ஆத்துமாவை காக்கிறவர் உன்னை வாழ்நாளும்